ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டு. இந்த கார்டு வந்து ஒரு ட்ராவல் எந்துவான பர்சனுக்கு ஏற்ற கார்டு. ஸோ இந்த கார்டோட டீட்டெயில்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கார்டு வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்டோட முக்கியமான 3 யூஎஸ்பி மெயின் செல்லிங் ஃபேக்டர் என்னென்னா, இந்த கார்டுக்கு வந்து 0 ஜாயினிங் சார்ஜஸ்ஸு, 0 ஆனுவல் ஃபீஸு, 0 forex. ஸோ இந்த 3 தான் இந்த கார்டோட 3 யூஎஸ்பி. அதுக்கப்புறம் இந்த கார்டு வந்து ஒரு ஃபெடரல் பேங்க் க்ரோ பிராண்டட் கார்டு. இந்த கார்டில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு அன்லிமிட்டட் லான்ச் ஆக்சஸ். போன மந்த் பில்லிங் சைக்கிளில் நீங்கள் 5000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மந்த் வந்து அன்லிமிட்டட் லான்ச் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க, டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் இந்தியாவுக்குள்ளே. அதுக்கப்புறம் இந்த கார்டுக்கு வந்து 10% ஸ்கேப்பியா ஆன் எலிஜிபிள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்பெண்டு. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமேசான்லேயோ இல்லை நீங்கள் ஒரு கிராசரி கடையிலையோ போய் ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அடுத்த பில்லிங் சைக்கிள் வரப்போ உங்களுக்கு வந்து அந்த 100 ருபீஸ்க்கு வந்து 10% காயின்ஸ், அதாவது 100 ருபீஸ்க்கு 10%னா 10 காயின்ஸ், 10 காயின்ஸ் உங்களுக்கு உங்கள் ஸ்கேப்பி அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஹோட்டல் புக்கிங்க்கோ இல்லை ஃப்ளைட் புக்கிங்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 20% ஸ்கேப்பியா காயின்ஸ் ஆன் ட்ராவல் புக்கிங்ஸ் டன் ஆன் த ஸ்கேப்பியா ஆப். சப்போஸ் நீங்கள் ஸ்கேப்பியா ஆப்லேயே உங்களுக்கு நீங்கள் ஹோட்டலும் ஃப்ளைட் டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்போ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 20% ஸ்கேப்பியா காயின்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். அப்படின்னா 100 ரூபாய்க்கு 20 காயின்ஸ். ஸோ 20 காயின்ஸ்னால் அவங்களுக்கு 4%. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இன்ஸ்டன்ட் ரிடீம்ஷன்ஸ் ஆன் ஃப்ளைட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்கேப்பியா காயின்ஸ் ஒவ்வொரு 5 காயின் ஈக்குவல் டு 1 ரூபி. அப்படி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு 10% ஸ்கேப்பியா காயின்ஸ் ரிவார்ட்ஸாக கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2% உங்களுக்கு திருப்பி வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேப்பியா ஆப்லேயே ஃப்ளைட் டிக்கெட்டோ ஹோட்டலோ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4% திருப்பி வருது. நான் நிறையா புக்கிங்ஸ் வந்து ஸ்கை ஸ்கேனரு, கூகுள் ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஸ்கேப்பியாவில் பார்த்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரேட் வந்து சிமிலராக தான் இருக்குது. ஒரே ஒரு என்னென்னா கன்வீன்ஸ் ஃபீ வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்கை ஸ்கேனரில் வாங்கினாலுமே உங்களுக்கு கன்வீன்ஸ் ஃபீ வந்து ஒரு 400 to 800 சார்ஜ் பண்ணுவாங்க. டொமஸ்டிக்கு, இன்டர்நேஷ்னல் 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்கேப்பியாவில் ஒரு நாமினல் ரேஞ்சஸ் தான் தராங்க. அதுக்கப்புறம் சில ஹோட்டல்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சில ஹோட்டல்ஸ் நான் ஸ்கேப்பியாவில் பார்த்துருக்கேன். ஸோ அது பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல அட்வான்டேஜே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து 0 forex, இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனுக்கு 0 forex. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ட்ராவல் எந்துவான பர்சன் பெர் இயருக்கு வந்து நீங்கள் ஒரு ஹாலிடே ட்ரிப் கண்டிப்பாக அப்ராட் போவீங்கன்னா இந்த கார்டு வந்து நீங்கள் டவுட்டே பண்ண தேவை தாராளமாக இந்த கார்டு நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அது சொன்ன மாதிரி 0 forex ஃபார் ஆல் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஆனால் உங்களுக்கு என்ன, இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ராட் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி 1.99லேருந்து 3.5% ப்ளஸ் டேக்ஸஸ் உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 3.5 ருபீஸும் ப்ளஸ் டேக்ஸஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சார்ஜ் வந்து உங்களுக்கு இந்த கார்டில் இல்லாதனால உங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக ஸ்கேப்பியா காயின்ஸ் தர மாட்டாங்க. அது வந்து இங்கே உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு 0 forex உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பெருசாக தேவைப்படாது. ஸோ இன்ஸ்டன்ட் ஆப்பில் நீங்கள் உண்மையிலேயே இந்த கார்டு நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுற விஷயம் என்னென்னா, இன்ஸ்டன்ட் இன் ஆப் பேமெண்ட். நான் ஸ்வைப் பண்ண அடுத்த செகண்ட் இந்த கார்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண இதை காட்டுது, நான் பே பண்ண அடுத்த செகண்ட் இதுக்கு உண்டான பேமெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது இந்த ஆப்பில் காட்டுது. ஸோ என்னால் ஆப்பில் வந்து டே டு டே நான் என்ன பண்ணுறேங்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. இன்னும் ஸ்வைப் பண்ணியிருக்கேன், இன்னும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் என் கார்டு வந்து எங்கேயாச்சும் டிக்ளைன் ஆயிடுச்சுன்னா ஏன் டிக்ளைன் ஆச்சுன்னு எனக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்புன்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களே சொல்யூஷனும் சொல்கிறாங்க. ஸோ இன் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களோட பேனு, உங்களோட ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு பென். ஏன்னா வீடியோ காலில் வந்து வீடியோ கேவிஸில் உங்களுக்கு சைன் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அது சொன்ன மாதிரி இந்த கார்டோட அப்ரூவல் ரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 100 கார்டு அப்ளை பண்ணால் 20லேருந்து 25 கார்டு தான் அப்ரூவலே ஆகுது. ஏன் தெரியல, ஆனால் இவங்க ரொம்ப அப்ரூவல் ரேட்டிங்கை கம்மியாக வச்சுருக்காங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன், ட்விட்டர்லேயும் சரி, ஆன்லைன் ரிவ்யூஸ் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். நிறையா ப்ரீமியம் கார்டு வச்சுருக்கவங்க, இன்ஃபினா, டைனர்ஸ் கிளப்பு, ஐசிஐசி சஃபயர், இந்த மாதிரி நிறையா ப்ரீமியம் கார்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கே இந்த கார்டு வந்து அப்ரூவல் கிடைக்கல. ரொம்ப ரொம்ப கம்மியான அப்ரூவல் தான் கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு என்னென்னு தெரியல, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. அதான் ஹைலைட்டு. நல்ல லிமிட்டோட நல்ல அப்ரூவல் ரேட்டிங் எங்கள் ஃபேமிலியில் இருந்துச்சு. நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான லிமிட்டே கொடுத்தாங்க. ஆனால் கம்பேர் டு அதர் கார்ட்ஸ் லிமிட் கம்மி, ஆனால் இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான லிமிட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஒரு ட்ராவல் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கார்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். குறிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.